பிராணாயாமம். பிராணாயாமம்ல நம்ம என்னென்னலாம் பிராணாயாமம் இருக்குது தமிழில் நம்ம சொல்லணும்னா, என்ன மூச்சு பயிற்சி பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பிராணாயாமம் வந்து சீத்தளி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலோட வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு, உடல்நிலையில் வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த கண் எரிச்சல், உடம்புல எரிச்சல் இதெல்லாம் வர்றதுக்கும், வெப்பநிலை அதிகரிக்காமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த ப்ராக்டிஸை காலையில் ஒரு 10 டைம், மாலையில் ஒரு 10 டைம் பண்ணிங்கன்னா உடல்நிலையில் வெப்பத்தை குறைக்கிறதுக்கும், ஒரு வெப்பநிலை ஏறாமல் தடுக்கிறதுக்கும் இது உதவும் அப்படின்னு என்னோட குரு அன்னை சகுந்தலா சொல்லுவாங்க. இப்போது இந்த பிராணாயாமம் சீத்தளி மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சுகாசனத்தில் எப்போதும் உட்கார்ற ஆசனம், நம்ம எந்த பிராணாயாமம் பண்ணாலும் என்னென்ன ஆசனத்தில் உட்காரணும் முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு நாக்கை வெளியில் நீட்டி டியூப் மாதிரி ஆக்கிக்கணும். அப்புறம் அது வழியாக மூச்சை உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுத்துட்டு உள்ளே அடக்கக்கூடாது, கும்பகம் பண்ணக்கூடாது. அப்படியே இழுத்த மூச்சை மூக்கு வழியாக வெளியில் விடுறோம். நான் ஒரு தடவை பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி காலையில் 10 தடவை, மாலையில் 10 தடவை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட உடல் வெப்பநிலை குறையும், கூடாமல் தடுக்கவும் முடியும். அது இல்லாமல் உடலில் உள்ள எரிச்சலும் வெப்பத்தினால வர்ற என்னென்ன பிரச்சனை வருமோ எல்லாத்துக்கும் இந்த பிராணாயாமம் சாலச் சிறந்தது அப்படின்னு என்னோட அம்மா சொல்லுவாங்க. உடல்நிலையில் வெப்பம் உள்ளவங்க இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். சிவாயம்.